திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருடத்தில் 23 லாக்அப் மரணங்கள் நடந்து இது 24வது லாக்அப் மரணம் சொல்ல முடியாது. இது போலீஸ்காரர்களால் செய்யப்பட்ட ஒரு படுகொலை. எந்த விதமான காரணம் கிடையாது. இதுக்கு முன்பு எந்த விதமான வழக்குகளும் கிடையாது. எந்த விதமான குற்றவாளி இல்லாம எஃப்ஐஆரும் போடாம யாரோ புகார் சொன்னாங்க, தலைமைச் செயலருக்கு தகவல் வந்து சொல்லி சிறப்பு காவல் படை 6 பேர் சேர்ந்து 27 வயது ஒரு ஆளை பிடிச்சு அடி என்று அடித்திருக்கிறாங்க. அவருடைய இடது கையில் 3 இடங்கள்ல சிகரெட்டுக்கு சுட்டிருக்காங்க. அடிச்சதுல தலையில மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு நடுப்பகுதி மண்டையும் உடைஞ்சிருக்கு, 2 பக்கம் மண்டையும் உடைஞ்சிருக்கு, இருதயத்திலும் ரத்த கசிவு வந்திருக்கு, 23 இடங்களில் அடி காயங்கள் இருக்கு. இவ்வளவுக்கு செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? அந்த அளவுக்கு மேல ஒரு மிக முக்கியமான அதிகாரி தலைமைச் செயலத்தில் யார் இருக்கிறாங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த கொலை நடந்த உடனேயே முதலாக நாங்கள் வெளிக்கொண்டது பாரதிய ஜனதா கட்சி. எங்களுடைய மாவட்ட தலைவர் உடனடியாக நீதிமன்றத்திலே உடனடியாக போய் அதுக்கான ஆர்டர் வாங்கி இருக்கிற பாண்டித்துறை, மேப்பல் சக்தி கூட இருந்திருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான சம்பவம் ஏன் நடைபெறணும் அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி. இவ்வளவும் செஞ்சது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இதுக்கு மேலே ஒரு தப்பு பண்ணிருக்காங்க. இதுவரையில் பெரிய மன்னிக்க முடியாத தவறு என்னன்னா, இந்த சிறப்பு காவல் படையை காப்பாற்றுறதுக்காகவும் தலைமைச் செயலர் யார் சொன்னாங்கிறது இன்னும் வெளியிடல, யாருங்கிறது சொல்லல. ஆனா இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எடுத்துமா சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே இவருக்கு இதயம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடூரமான செயல் இது! ஏற்கனவே இந்த அடிப்பட்ட காயங்கள்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே அந்த காயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட். இதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். பொதுமக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். காவல் நிலையத்திலிருந்து வெளியே தூக்கிட்டு போய் கடத்தி கொண்டு போய் அடிச்சிருக்காங்க. அதை கூட இருந்து வீடியோ எடுத்த சதீஸ்வரனுக்கு இப்ப கொலை மிரட்டல் வந்திருக்கு. அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. சதீஸ்வரனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கு.